அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. அம்மா 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 ஏன் இப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. நான் கையை பிடிச்சிட்டேன். உர்றா உர்றா தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க பிடிச்சி இழுக்கிறீங்க? திமுக ஆதரவு யூடியூபரான இர்ஃபான் சர்ச்சைகளுக்கு பெயர் போனவர் என்பது தமிழ்நாட்டிற்கே தெரிந்த விஷயமாக இருக்க, தற்போது ரமலான் விழாவின் போது ஏழைகளுக்கு உதவுகிறேன் என்று வீடியோ வெளியிட்டு அடுத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் இர்ஃபான். ரமலான் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பணம், லுங்கி, புடவை உள்ளிட்ட பொருட்களை வழங்கப் போவதாக கூறி விலை உயர்ந்த சொகுசு காரில் சென்ற இர்ஃபான் தம்பதியினர் குறிப்பிட்ட பகுதிக்கு சென்ற பிறகும் காரை விட்டு இறங்காமலேயே உள்ளிருந்தபடி வெளியே நின்ற சிறுவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பொருட்களை வழங்கியுள்ளனர். வெளியே நின்றவர்கள் இந்த பொருட்களை வாங்க முண்டியடித்துக் கொண்டதோடு காருக்குள் கை நீட்டிய போது அவர்களிடம் இர்ஃபான் காருக்குள்ள கைவிடாத என்று எரிச்சலோடு கூறும் காட்சியும், எதுக்கு இப்படி பிடுங்குறீங்க, நல்லது செய்யத்தானே வந்தோம் என்று அதட்டும் காட்சியும் தற்போது கடும் விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது. அப்பா அப்பா கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. கையை உள்ள விடாதீங்க. அம்மா 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 ஏன் இப்படி பண்றீங்க? அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. அது மட்டுமல்லாமல் வெளியில் நின்று கொண்டு காருக்குள் கை நீட்டியவர்களின் செயல்களை கேலியாக விமர்சித்து இர்ஃபானும் அவரது மனைவியும் சிரித்து மகிழும் காட்சிகள் மக்களுக்கு அருவருப்பை ஊட்டியிருக்கிறது. யூடியூப் வீடியோக்கள் செய்ய தொடங்கிய காலகட்டத்தில் ஹோட்டலாக போய் ரிவ்யூ கொடுக்கிறேன் என்று ஓசியில் சாப்பிட்டு உடல் வளர்த்த இர்ஃபானுக்கு ஏழைகளின் துயரம் புரியாது என்று கடும் விமர்சனங்கள் தனது குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தியது, தனது காரில் விபத்து ஏற்படுத்தியது, மருத்துவமனையில் தன் குழந்தையின் தொப்புள் கொடியை தானே வெட்டியது என்று இர்ஃபான் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதும் அவரது திமுக ஆதரவு நிலைப்பாடு காரணமாக மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனை நிர்வாகமும் தண்டிக்கப்பட்டார்களே ஒழிய, மகாகணம் பொருந்திய மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இர்ஃபான் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையாக இர்ஃபானை மன்னித்து விட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இனி சட்டத்திற்கு புறம்பான செயல்களுக்கு மன்னிப்பு கடிதமே கொடுத்தால் போதும் என்ற புது விதியையே திமுக உருவாக்கி இருக்கிறது. தன் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்ததையே சாதகமாக்கி சர்ச்சை வீடியோக்கள் மூலம் புகழ்பெற்று அதிக பார்வைகளை பெற்ற இர்ஃபான் தற்போதும் தனது ரமலான் வீடியோவை அதிக மக்களை பார்க்க வைத்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை என்கின்றன சமூக ஊடக கூற்றுகள். இந்த சூழலில் கடந்த 2 நாட்களாக நெட்டிசன்கள் இர்ஃபானை கழுவி ஊற்றிய நிலையில் விஜே பார்வதியும் இர்ஃபான் என்ன ஜமீன் பரம்பரையா, காரை விட்டு இறங்க மாட்டாரா, திரு ரத்தன் டாட்டாவை போன்றவர்கள் தாங்கள் செய்யும் அறம் சார்ந்த பணிகளை வெளியே சொல்வது கூட கிடையாது. ஆனால் இர்ஃபான் போன்ற புதுப்பணக்காரர்களின் சீப் மென்டாலிட்டி காரணமாகத்தான் இதுபோன்று கீழ்த்தரமாக நடந்திருக்கிறார். மனைவியை அந்த அளவு பாதுகாக்க விரும்பினால் வீட்டிற்குள்ளேயே விட்டுவிட்டு வரவேண்டியதுதானே. இதெல்லாம் ஒரு பொழப்பா என்ற ரீதியில் இர்ஃபானின் இமேஜை தாறுமாறாக உடைத்திருந்தார். இப்படிப்பட்ட பலமுனை தாக்குதல்களை தாங்க முடியாத திமுக ஊபி இர்ஃபான் வழக்கம் போல திமுக பாணியிலேயே வெள்ளை குடை ஏந்தி மன்னிப்பு கோரியிருக்கிறார். எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் உதவி செய்ய போனதால் சூழ்நிலையை கையாள தெரியாமல் இப்படி நேர்ந்துவிட்டது என்று ஏதேதோ ஒன்றை உளறி கொட்டி மன்னிப்பு கோரியிருக்கிறார் இர்ஃபான். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.